இன்னைக்கு டே 16 ஆஃப் வ்ளாக்ல எங்கே கிளம்பிட்டேன்னா, நம்ம நெல்வயலை சுற்றி பார்க்கறதுக்கு தாங்க கிளம்பிட்டேன். நானும் நெல்வயலுக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வாரத்துக்கு மேலே ஆச்சு. சரி இன்னைக்கு நெல்வயலுக்கு போயிட்டு வரலாம், லீவில் வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன். நானும் வீட்டிலேருந்து கிருட்டு கிருட்டுன்னு சும்மா ஏரியில் நடந்து வந்துட்டு இருக்கப்ப தான் கரெக்டாக இந்த பூச்செடியை வந்து பார்த்தேங்க. இந்த பூச்செடி எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரில. உங்களுக்கு இந்த பூச்செடியோட நேம் என்ன, இந்த பூவோட நேம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. பார்க்குறக்கே அந்த பூவு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பூவை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நம்ம நெல் வயலை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நானும் இந்த பக்கம் திரும்பி அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோடனே நம்ம நெல் வயலும் வந்துருச்சு. ஏன்னா இந்த நெல் வயலை பார்க்க போகிறதுக்கு நம்ம இந்த வாய்க்காலை கொஞ்சம் கடக்கணும். அதுக்கப்புறம் வாய்க்காலையும் கடந்து வந்தோடனே நம்ம காட்டில் வேற 2 வாழை மரம் வேற இருந்துச்சு. இங்கே ஒரு வாழை மரம், அப்புறம் அந்த சைடு ஒரு வாழை மரம் வந்து இருந்துச்சு. சரி 2 வாழைக்காயில ஏதாவது ஒரு வாழைக்காய்னாச்சும் பழுத்திருக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தேன். 2மே பழுக்கல. நமக்கு சரியான பல்ப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நம்ம நெல் வயலுக்குள்ள உள்ள போகலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே நம்ம நெல் வயலுக்குள்ள வந்து போகிறதுக்கு ஆரம்பிட்டேன். இன்னைக்கு கிளைமேட் எங்கள் ஊர் சைடு வேற லெவலில் இருக்குது. ஊட்டியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பெருந்தலையூரும் இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக மேகம் கருக்குனா கூட மழை வந்துடுது. ஆனால் செம்மையான ஒரு கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நானும் நெல் வயலை சுற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நெல் வயலை சுற்றிருக்கு நானும் வந்த வேகத்தில் என் வீட்டில இருந்து ஒரு குடை எதுவுமே எடுக்காமல் வந்துட்டேன். மழையும் வந்து வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நான் நெல் வயலை சுற்றிட்டு பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டேன். மழை அப்படியே பனி பெய்யுற மாதிரி பெய்யுது. என் முடியெல்லாம் பாருங்க அப்படியே ஒரே தண்ணியாக நிற்கிது. அந்த அளவுக்கு மழை செம்மையாக இருக்குது இந்த கிளைமேட்டு. சரி நம்ம கிளைமேட்டை ரசித்தது போதும். இதுக்கப்புறம் நம்ம நெல் இல்லை அப்படியே நெல்லெல்லாம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து நெல் செடியை பிடிச்சி பார்க்க கிளம்பிட்டேன். ஃபைனலாக நெல் வயல் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. எல்லா நெல் செடியிலையும் பார்த்தா நமக்கு பூட்டை வந்து வரதுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இதுல எல்லாமே நமக்கு வந்து நெல் வந்து வரதுக்கு ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இப்போ தான் வெறும் அந்த உமி மட்டும் வந்துருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு இதுக்குள்ள நெல் எல்லாமே பால் இதாகி நெல் வந்து நமக்கு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அறுவடை செஞ்சிடலாம். அப்புறம் நானும் அப்படியே அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அப்படியே கிளம்புறதுக்கு ஆரம்பிட்டேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ், இந்த மாதிரி நேச்சுரலாக சுற்றி பார்க்குற வீடியோஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.